அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். நான் உங்களுடைய எஸ்டிசி லீடர் எம்சிஏ சண்முகம் தோரஞ்சிலேருந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் பார்க்க போகிறோம். பருத்தி காடு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட் பயன்படுத்தி பருத்தி வாழை ஃபுல்லாகவே எல்லாத்தையும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பருத்திக்கு என்ன உரம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்போம். நம்மளுடைய லீடர் மிஸ்டர் டிசி லீடர் நல்லமல் மேடம் அவர்களுக்கு சொல்லுங்கம்மா. பருத்தி அருமையாக இருக்குது, நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. வளரவே வளராது, இந்த மண்ணுக்கும் அதுக்கும் வளராது. காயும் நிறைய பிடிக்குது, செடியும் நல்லா வளருது, சூப்பராக இருக்குது. நீங்கள் பூஸ்டா உரம் பயன்படுத்துங்க, எல்லாருமே நல்ல மகசூல் பார்க்கலாம். நன்றி. வேறு எதுக்குமா பயன்படுத்திருக்கீங்க? மிளகா, நெல், பருத்தி மூணுக்குமே பயன்படுத்தியிருக்கிறேன். 3 விவசாயம் தான் நான் பண்ணியிருக்கிறேன், மூணுக்குமே நான் பயன்படுத்தியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி பண்ண விவசாயத்தை விட இது டபுள் மடங்கு அதிகமாக இருக்குது. மகசூல் அதிகம் தான் எனக்கு. இனிமேல் இந்த பூஸ்டா உரம் தான் நான் எல்லா விவசாயத்துக்குமே இனிமேல் பயன்படுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நெல்லுக்கும் சரி, மிளகாய்க்கும் சரி, பருத்திக்கும் சரி, இது முன்னாடி இருந்ததை விட மகசூல் அதிகமாக இருக்குது, வளர்ச்சி அதிகமாக இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா விவசாயத்திற்கு நம்ம மிளகாய் சாப்பிட்ற பொருளுக்கு நம்ம உரம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மக்களுக்கு விஷத்தன்மை கிடையாது, நல்ல வளர்ச்சியும் இருக்குது, நமக்கும் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு பெனிஃபிட் இருக்குது. அதை வாங்கி இப்போ யூஸ் பண்ணக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதனால் அனைவரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா அடி உரத்துலேருந்து மருந்தடிக்கிறதுலேருந்து எல்லாமே நம்மளுடைய ப்ராடக்டாக இந்தியா க்ரோ அப்படிங்கிற ப்ராடக்ட் வாங்கி பயன்படுத்தி எல்லாருமே ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்மா.